Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலம் பேப்பர்லேருந்து நாலேஜ் அண்ட் நோயிங் அப்படிங்கிற ஃபஸ்ட் யூனிட்டோடைய கம்ப்ளீட் ஓவர்வியூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலும் யோகா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த ரெண்டு பேப்பரோட கம்ப்ளீட் 5 யூனிட்ஸையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலமோட ஃபஸ்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட் என்னெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். நாலேஜ் அண்ட் நோயிங் இந்த லெசனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் நாலேஜ். நாலேஜ்னா என்ன, அதோட மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, தென் லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ். நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ். அது இல்லாமல் டைப்ஸு, கைண்ட்ஸு, ஃபார்ம்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், நாலேஜ் பற்றின இது எல்லா விஷயமும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்ஸில் நமக்கு என்ன வருது, ப்ரியாரி நாலேஜ், போஸ்டீரியர் நாலேஜ், எக்ஸ்பிளிசிட் நாலேஜ், ஸ்டாட்டிக், ப்ரொபோஷனல், ப்ரொசீஜரல், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். அதே மாதிரி கைண்ட்ஸில் லாஜிக்கல், இன்ட்யூட்டிவ், ரிவீல், டிஜிட்டல் நாலேஜ், இது எல்லாமே கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜில் வருது. நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜில் சென்சரி, எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் எல்லாம் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நாலேஜ்க்கான என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நாலேஜ் டைமென்ஷன்ஸ், நாலேஜ்க்கு என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபேக்ட், கான்செப்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு நாலேஜும் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் பார்க்கும்போதே ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தான் அப்படின்னு சொன்னோம். அதில் சில ரிவிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி தனியாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் அதோட இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபைனலாக தியரிஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ், இது எல்லாமே வந்து இந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கும்போது நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு பேசிக்கலாக ஒரு எதை பற்றி நம்ம படிக்கிறோம், தட் இஸ் philosophical ஸ்டடி ஆஃப் நேச்சர், ஆரிஜின் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். அது பேர் எபிஸ்டெமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். எபிஸ்டெம் அப்படின்னா நாலேஜ் அப்படிங்கிறது அர்த்தம். நாலேஜை பற்றி படிக்கிறதுக்கான அந்த ஸ்டடிக்கு பேர் எபிஸ்டெமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நாலேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபெமிலியாரிட்டி ஆர் அவேர்னஸ் கிரெயின்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்லேயோ எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு ஃபெமிலியாரிட்டி கெயின் பண்ணுறோம், ஒரு படிக்கிறது மூலியமாகவோ இல்லை நம்ம அனுபவத்தின் மூலியமாகவோ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதை தான் வந்து இங்கே நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாலேஜ் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து ஃபேக்ட், ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம அக்வயர் பண்ணது, அக்வென்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம நாலேஜ். இது எல்லாமே வந்து நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அடங்கும். இதுக்கு பிளாட்டோ அப்படிங்கிறவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த ட்ரூத், பிலீஃப், ஜஸ்டிஃபிகேஷன், இது மூணுமே இருக்கக்கூடியதாக இருக்கணும். ட்ரூத்னா உண்மைத்தன்மை இருக்கணும், பிலீஃப்னா நம்பகத்தன்மை, ஜஸ்டிஃபிகேஷன்னா நம்மளுடைய லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இந்த எவிடன்ஸ் இருக்கிறனால நான் இதை பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நியாயம், நம்மளுடைய கருத்துக்கான ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா. இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து நாலேஜ் அப்படின்னு பிளாட்டோ வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ வந்து இது இன்ட்ரொடக்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெஞ்சமின் ப்ளூ கொடுத்துருக்கக்கூடிய 6 லெவல்ஸ் தான். இது நம்ம ஒரு பிஎடாக இருந்துட்டு கண்டிப்பாக எல்லா இடங்களையும் படிச்சிருப்போம். ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங், நம்ம லெசன் பிளான்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ பெஞ்சமின் ப்ளூமோட 6 லெவல்ஸ் தான் வந்து இங்கே லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையே வந்து பின்னாடி இந்த லெசனில் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைப்ஸ், கைண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் நாலேஜில் அப்ரியாரி நாலேஜ், ஏ ப்ரியாரி நாலேஜ் அதுதான். அப்படின்னா ஃப்ரம் த ஏர்லியர் அப்படின்னு நினச்சோம். ப்ரியார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடியே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃப்ரம் த ஏர்லியர் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். திஸ் இஸ் நாலேஜ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது அல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரியாரி நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் 2+2 4 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்க முடியாது. தட்ஸ் அண்ட் ஃபேக்ட், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் போஸ்டீரியரி நாலேஜ் அப்படிங்கிறது வந்து லேட்டர், போஸ்டீரியர். ப்ரியர், போஸ்டீரியர் நம்ம நார்மல் இங்கிலீஷ் வேர்டில் யூஸ் பண்ணுறது தான். போஸ்டீரியர் அப்படிங்கிறது ஃப்ரம் தி லேட்டர், எதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மூலிமா, சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா இல்லை எவிடன்ஸ் மூலிமா நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து போஸ்டீரியரி நாலேஜ். த ஃபயர் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை கற்றுக்குறோம். இதுதான் வந்துட்டு போஸ்டீரியரி நாலேஜ், ஃப்ரம் த லேட்டர் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் நாலேஜ். எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் அப்படிங்கிறது ஃபார்மல் அண்ட் சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய நாலேஜ். ஒரு ஈஸி டு டிரான்ஸ்மிட், இல்லை கோடிஃபை, இல்லை ரெக்கார்ட், இந்த மாதிரி சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மேனுவல்ஸ்லையோ, லைப்ரரிஸ்லையோ, டேட்டா பேஸ்லையோ ஃபார்முலா சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்பிளிசிட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாக்டிக் நாலேஜ். டாக்டிக் நாலேஜ் அப்படிங்கிறது a specific knowledge that is hard to verbalize or communicate, ஒரு unspoken knowledge அப்படின்னு சொல்லலாம்.
அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் விவரிக்க முடியாது இல்லையா, அதை அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாலேஜ் தான் வந்து நம்ம டாக்டிக் நாலேஜ் அப்படின்னு சொன்னோம். வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையான நாலேஜ் தான் வந்து டாக்டிக் நாலேஜ் சொல்லுவோம். இந்த ஸ்கில் ஆஃப் ரைடிங் அண்ட் பைசைக்கிள், இன்டர்பிரட்டிங் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும், நம்ம வாயில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து டாக்டிக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரப்போசிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், அதாவது எர்த் இஸ் ரவுண்ட், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் தட் கேன் எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், நம்மளால் சொல்ல முடியும், டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியும். எர்த் வந்து ரவுண்டாக இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி வார்த்தைகளாக சொல்ல முடியும். இது வந்து ப்ரப்போசிஷனல் நாலேஜ். இம்பரேட்டிவ் ஆர் ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம்தான் ப்ரொசீஜர். ஹவு டு டூ சம்திங் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். அதை தான் வந்து நம்ம இங்கே இம்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிரைவ் கார், இல்லை இந்த ஒரு ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் லேபில் பசங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறோம், இதுதான் வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ் ஆர் இம்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்பர்ஸ்டு ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ். டிஸ்பர்ஸ்டு நாலேஜ்னா இது ஒருத்தரால் வந்து இந்த நாலேஜை யூஸ் பண்ண முடியாது, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும், டீம் வைஸாக இருக்கணும். தட் இஸ் ஒரு பில்டிங்கை ஒரு கார் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க என்ன தான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் அதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க தனியாக அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இல்லையா, ஒரு டீம் வேணும். ஒரு தனி இன்ஜினியரானால் ஒரு காரை பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா he will be expertise in particular part, ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் அவங்க எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரை பில்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து எல்லாருக்கும் நடுவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா தென் தட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் நாலேஜ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்கோடட் நாலேஜ். என்கோடட் நாலேஜ்னா ஒரு கோடிங் மாதிரி, சிம்பாலிக் கோட்ஸ், சைன்ஸ், இதெல்லாம் ஏதாவது ஒரு ரிட்டன் லாங்குவேஜில் ஒரு கோடு எழுதுகிறோம், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்டு எல்லோ க்ரீன் அப்படின்னு சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கலர் எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நாங்கள் எழுதியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாப் கோ அப்படின்லாம் எழுதியிருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கலரே நமக்கு தெரியும். அதே மாதிரி ரோட் சைன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரோட் சைன்ஸ் வந்து நம்ம பார்த்து அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் பார்த்தாவே நம்மளால் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதான் வந்து இங்கே என்கோடட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய 0 and 1 பைனரி டேட்டாஸ், இது எல்லாமே என்கோடட் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து சிச்சுவேட்டட் நாலேஜ் அப்படிங்கிறது பர்டிகுலர் கல்ச்சருக்கோ இல்லை கான்டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை கம்யூனிட்டிக்கோ இருக்கக்கூடிய நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கர் வந்து சொல்கிறாரு ஃபீல் த டவ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த கேக் பேக் பண்ணுறவங்களால மட்டும்தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும் த்ரூ த கான்டெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பேக்கரி. திஸ் cannot be learned just by reading a book. ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம், ஒரு கேக் செய்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீல் த டவ் அப்படின்னு அவங்க ஒரு எழுதிருந்துச்சுன்னா அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது இல்லையா. பட் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டினால, அந்த பேக்கிங் பீப்புள்னால அதை உணர முடியும், அதை படிக்கிறவங்களுக்கு அதை உணர முடியும். அதுதான் வந்துட்டு சிச்சுவேட்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். இங்கே 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். என்னெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 கேட்டகரிஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வேர் த நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம். கைண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கேருந்து வருது நாலேஜ் வந்து நமக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது இங்கே ரிசீவ்ட் ஃப்ரம் அ ட்ரஸ்டட் அத்தாரிட்டி. ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் கிட்டேருந்து உனக்கு கிடைக்குது ஒரு நாலேஜ் அப்படின்னா அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஹோலி ஸ்கிரிப்சரோ இது மூலியமாக நமக்கு ஒரு விஷயம், ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு மெடிசின் பற்றி ஒரு சொல்கிறாங்க, இல்லை ரிசர்ச் லேபில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது அத்தாரிட்டேட்டிவ் தானே. அது வந்து நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது அந்த நாலேஜ், அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் நாலேஜ், ட்ரஸ்டட் சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக்னா கெயின்டு த்ரூ தி அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், ப்ரூஃப், லாஜிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் செஞ்சு வரக்கூடிய நாலேஜ். ஓகேங்களா. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் இங்கே சயின்டிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். பட் இது வந்து அத்தாரிட்டேட்டிவ்னா ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வந்தது, அதுக்காக சயின்டிஸ்ட்டையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சயின்டிஃபிக் நாலேஜ்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃபோட நமக்கு நிரூபிக்கக்கூடிய, எவிடன்ஸோட நமக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். நெக்ஸ்ட் எம்பரிக்கல் அப்படிங்கும்போது நேச்சுரலிசம், நம்ம 5 சென்சஸ் மூலிமா நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, எங்கள் போஸ்டீரியர் நாலேஜில் நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எம்பரிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஷனல் நாலேஜ்னா இன்டலெக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங்கில், அதாவது ஐடியலிசம், இதெல்லாம் மைண்டோட ரீசனிங் மூலிமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து
ரேஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரக்மேட்டிக் நாலேஜ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி சென்டர்ட் நாலேஜ் தட் இஸ் யூஸ்ஃபுல் இன் த ரியல் டெய்லி லைஃப்பில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த இடத்துல சுச்சுவேஷனில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். டெய்லி லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான சில நாலேஜஸ் வேணும். ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணும், ஸ்கூலில் எப்படி இருக்கணும், போகிற இடங்கள்ல எப்படி இருக்கணும், இந்த மாதிரி டெய்லி லைஃப்க்காக ஆக்டிவிட்டி சென்டர்ட் நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரக்மேட்டிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதற்கு தேவையான ஒரு அறிவு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அது தேவையான அறிவு கிடையாது, அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஹை லெவல் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இன் அ ஸ்பெசிஃபிக் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் சர்ஜன், அவருக்கு வந்து அவர் அந்த இடத்துல எக்ஸ்பர்ட் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், அதனால் அவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த 6 கேட்டகரிஸில் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் பார்த்தாச்சு, கைண்ட்ஸ் ஆர் சோர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கும்போது என்னெல்லாம் இருக்குது, அந்த நாலேஜ் வந்து எப்படி இருக்குது, ஸ்டேட் ஆஃப் நாலேஜ். இந்த 7 ஃபார்ம்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, நம்மளுடைய கான்ஷியஸில் என்ன மாதிரியான ஷேப்ஸ் வந்து இந்த நாலேஜ் எடுத்துக்குது, இல்லை என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த நாலேஜ் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ஃபார்மில் வந்து இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஃபஸ்ட்டு சென்சரி நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ். நம்ம பார்க்கறது மூலியமாவோ, கேட்கறது மூலியமாவோ, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன் மூலியமாக நமக்கு என்ன ஒரு நாலேஜ் கிடைக்குதோ அதுதான் வந்து இங்கே சென்சரி நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து மென்டல் ப்ராசஸிங் மூலியமாக கிடைக்கக்கூடிய நாலேஜ். மென்டல் இமேஜ் ஆர் ப்ராசஸிங், அந்த சென்சேஷனை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு பூ வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லில் இருக்கும் அப்படின்னு எங்கேயாவது படிக்கும்போது நம்மளால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், நம்மளால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும், உணர முடியும் இல்லையா. அந்த மாதிரி சென்சரிக்கும் அது சுப்பீரியராக இருக்கக்கூடியது. இட் இஸ் அ மென்டல் இமேஜ் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் தோஸ் சென்சேஷன். உங்கள் சென்ஸ் ஆர்கன் மூலியமாக நீங்கள் அக்யூர் பண்ண நாலேஜை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் நாலேஜ். எந்த இன்டைரக்ட் நாலேஜ், வேர் வி ப்ரிசீவ் ரிலேஷன்ஸ் between ideas. இப்போ A is bigger than B or B is bigger than C, then A is bigger than C. இதுதான் வந்து ரிலேஷன். அதாவது A, B, C 3 விஷயம் இருக்குது. இது அதாவது A is bigger than B அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், B is bigger than C அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த நாலேஜ் வச்சு A is bigger than C அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் நாலேஜை நம்ம கெயின் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அக்கையர்ட் த்ரூ தி சயின்ஸ் ஆஃப் திங்கிங். நம்ம திங்க் பண்ணணும், நம்மளோட திங்கிங் மூலியமாக, லாஜிக்கல் திங்கிங் மூலியமாக நமக்கு ஒரு நாலேஜ் வருது அப்படிங்கிறது லாஜிக்கல் நாலேஜ் சொல்லுவோம். இதில் வந்து இண்டக்ஷன், டிடக்ஷன் 2 நாலேஜ், தட் இஸ் இண்டக்டிவ் நாலேஜ், டிடக்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால அது ஃப்யூச்சர்லேயும் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இண்டக்டிவ் நாலேஜ். என்ன நடக்குது, இப்போ நேற்று வந்து காலையில் சூரியன் உதிச்சுது, அதனால கடந்த ஒரு வாரமாக சூரியன் உதிக்குது, அதனால நாளைக்கும் கண்டிப்பாக சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் மழை பெய்யலாம், நமக்கு சூரிய உதயம் தெரியாமல் போகலாம். அதே மாதிரி நேற்று காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துச்சு, அதனால் நாளைக்கும் காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வரும் அப்படின்னு நம்ம அசியூம் தான் பண்ண முடியும். வர வழியில் டிராஃபிக் ஜாம் இருக்கலாம், டயர் பஞ்சர் ஆகிடலாம், அதனால் 8:15 வரலாம். அது எல்லாமே அசம்ஷனில் வரக்கூடியது. நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, பாஸ்டில் நடந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும்னு நான் ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணேன்னா அது வந்து இண்டக்டிவ் நாலேஜ். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் டிடெக்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து சம்திங் மஸ்ட் பி ட்ரூ, அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது, அதனால் அது கண்டிப்பாக அதை ஃபாலோ ஆகியே ஆகணும். அதுதான் வந்துட்டு டிடெக்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் மேரிட் மென் ஆர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? அப்போ ஆல் மேரிட் மென் ஆர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட், அவங்களுடைய டேர்ம், அந்த மென்னோட நேம் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான் இஸ் அ மேரிட் மேன் அப்படின்னா ஜான் இஸ் ஹஸ்பண்ட், கரெக்டாக? இது வந்து 100% ட்ரூ, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை தான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து டிடெக்டிவ் நாலேஜ். சில விஷயத்தை நம்ம ஃபேக்ட் மூலியமாக, ட்ரூத் மூலியமாக, உண்மை 100% ட்ரூ அப்படிங்கிறது டிடெக்டிவ் நாலேஜ். சில விஷயத்தை அசியூம் பண்ணும்போது தட் பிகம்ஸ் இண்டக்டிவ் நாலேஜ். இதுதான் வந்து லாஜிக்கல் நாலேஜ். நெக்ஸ்ட் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது
ஒரு பர்செப்ஷன் மூலியமாக, டைரக்ட் பர்செப்ஷன் வித்தவுட் ரீசனிங், எந்த ஒரு ரீசனிங் இல்லாமல் பர்செப்ஷன் மூலியமாக சில விஷயங்களை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இல்லை காட் இந்த மாதிரியான சில நாலேஜஸ்லாம் இருக்கும் நமக்கு, அதெல்லாம் வந்துட்டு இங்கே ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபெட்ஸ்க்கு சேஜஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ இல்லை காட் ஸ்பிரிச்சுவல் பவரோ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பைபிள்ஸ் ஒரு வேதாஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் நாலேஜுங்கிறது எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் பைனரி கோடு 0 1 இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். எந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லலாம் நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே சொல்கிறோம் இப்போ ரிவீல்டு நாலேஜ் அப்படிங்கிறது, ரிவீல்டு நாலேஜ் எல்லாருமே பிலீவ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் பிலீவ் பண்ணவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நமக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் நாலேஜும் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜ்க்கு என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நாலேஜ் இஸ் லைக் அ வெல்த், த மோர் த ஒன் ஹேஸ் த மோர் தி கிரேவ். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்த் மாதிரி, அதிகமாக ஆக நமக்கு அது மேலே ஒரு பற்றுதல் தான் அதிகமாகும். இட் நெவர் டீகேஸ், இட் கேஸ் லைட் பியாண்ட் இட்ஸ் பவுண்டரிஸ். அது வந்து அழியிற தன்மை கிடையாது. அது வந்து ஒரு சோர்ஸ், இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு சோர்ஸு, ஃபேக்ட் அண்ட் வேல்யூஸ் தான் அதோட ஸ்ட்ரக்சரு. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் தான் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் டைமென்ஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான பார்வைகள், அது என்னென்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பேஸ்ட் ஆன் த ஒர்க் ஆஃப் ஆண்டர்சன் ஆர் கார்த்வோல் தெர் ஆர் 4 கேட்டகரிஸ். இந்த 4 நாலேஜ் டைமென்ஷன்னா ஃபஸ்ட்டு வாட், என்ன, வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகும்போதே அங்கே ஒரு நாலேஜ் வருது இல்லையா. எதுக்கு வாட்டுன்னு கேட்போம், எந்த இடத்துல வாட்டுக்கான ஆன்சர் கிடைக்கும், ஃபேக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா கிடைக்கும். பேசிக் எலிமெண்ட் ஸ்டூடெண்ட் மஸ்ட் நோ, அதை வந்து ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட், டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை கார்பரேஷன் இஸ் தி ஓல்டஸ்ட் இன் தி இந்தியா, ஃபார்ம்டு இன் 1726. இது வந்து ஒரு ஃபேக்ட், உண்மை. இதுக்கான நாலேஜ் வந்து ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ஷுவல் நாலேஜ்னா ரிலேஷன் பிட்வீன் த ஃபேக்ட்ஸ். என்ன மாதிரி தியரிஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்மளே இந்த லெசனில் பின்னாடி படிக்க போகிறோம். வெஸ்டர்ன் தியரிஸ், இந்தியன் தியரிஸ் இதெல்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மேப் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கான்செப்ஷுவல் நாலேஜ். நெக்ஸ்ட் ப்ரொசீஜரல் நாலேஜ். இது ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ப்ரொசீஜர், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு மெத்தட்ஸ், அந்த மாதிரியான நாலேஜ் வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெட்டா காக்னிட்டிவ் நாலேஜ், அவேர்னஸ். நம்மளோட திங்கிங் ப்ராசஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் தான் வந்துட்டு மெட்டா காக்னிட்டிவ் நாலேஜ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நாலேஜ் டைமென்ஷன்ஸ், 4 நாலேஜ் டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ் தான், இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸோட டைமென்ஷனை தான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆஸ் பர் த ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி இது வந்து 2 டைமென்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. நாலேஜ் டைமென்ஷன், காக்னிட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன். நாலேஜ் டைமென்ஷனுங்கிறது தான் நம்ம சொன்னோம் வாட் இஸ் லேர்ன், என்ன லேர்ன் பண்ணுறோங்கிறது தான். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா 4 டைமென்ஷன், ஃபேக்சுவல், கான்செப்ஷுவல், ப்ரொசீஜரல், மெட்டா காக்னிட்டிவ். இது 4மே நாலேஜோட டைமென்ஷன். இதில் காக்னிட்டிவ் ப்ராசஸோட டைமென்ஷன் மட்டும், அது எப்படி லேர்ன் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னு லேர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம வந்து இங்கே 6 லெவல்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு பார்க்குறோம். இதே நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ரிமெம்பரிங், ரெகக்னைசிங், அனலைசிங் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுதான் ரிமெம்பரிங். இதுதான் வந்து லோயஸ்ட் லெவல், பேசிக் லெவலும் கூட. ரிட்ரைவிங் த ரிலவெண்ட் நாலேஜ் ஃபார் லாங் டேர்ம் மெமரி. நான் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மாத்திரமே கொஞ்சம் டீட்டெயில்டாக டெஃபினிஷன், அதோட சப் கேட்டகரிஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியோ இதுக்கப்புறமோ உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோலேயே படிச்சிடலாம். பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஒரு டீச்சராக நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 6 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து ரிமெம்பரிங் தான் வந்து லோயஸ்ட் லெவல். இதனோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, ரிட்ரைவிங் ரிலவெண்ட் நாலேஜ் ஃப்ரம் லாங் டேர்ம் மெமரி. இட் இன்வால்வ்ஸ் ரெகக்னைசிங் ஆர் ரீகாலிங் ஃபேக்ட்ஸ். ரிமெம்பரிங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம், இல்லைனா ரீகால் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேசிக் லெவல், லோயஸ்ட் லெவல். இதில் 2 சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது ரெகக்னைசிங் அண்ட் ரீகாலிங். ரெகக்னைசிங் அப்படிங்கிறது ஐடென்டிஃபைங், இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருந்தேன். ரெகக்னைசிங் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையிங், அதாவது இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், எது வந்து நம்ம நாலேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களோட மேட்ச் பண்ணுறது.
அதெல்லாம் வந்துட்டு ரெகக்னைசிங்கில் வரும். ரெகக்னைசிங் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படிங்கும்போது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு ரீகாலிங் அப்படிங்கிறது நம்ம யோசித்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிறத, நமக்குள்ளே இருக்கிறத ஞாபகப்படுத்தி நம்ம சொல்கிறது. ஜியாமெட்ரிக் ஷேப்போட டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு, நமக்குள்ளே இருக்குது, அது நமக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி சொல்கிறது ரீகாலிங். இது ரெண்டுமே வந்துட்டு ரிமெம்பரிங்க்கு கீழே தான் வருது, லோயஸ்ட் லெவல், லெவல் 1. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது லெவல் 2, அதாவது ரிமெம்பரிங்கை தாண்டி அடுத்தது. ஃபஸ்ட்டு ரிமெம்பரிங்கிறது ஞாபகத்தில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது. கன்ஸ்ட்ரக்டிங் அ மீனிங் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெசேஜஸ். ஒரு ஓரல் மெசேஜோ, ரிட்டன் மெசேஜோ, கிராஃபிக் மெசேஜோ, எந்த மெசேஜாக இருந்தாலும் அந்த மெசேஜோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து மீனிங்கை நம்ம டிரைவ் பண்ணுறது, இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டகரிஸ் என்னெல்லாம் சப் கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டிங் அப்படிங்கிறது சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் டு அனதர் ஃபார்ம். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் இருக்குது, அந்த ஸ்பீச்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இன்டர்பிரட். அவங்க சொன்ன விஷயத்தை நீ எப்படி பார்க்குற அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளிஃபையிங் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டிங், அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு பர்டிகுலராக நம்ம புரிஞ்ச விஷயத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கான ஒரு கான்செப்டை வந்து டிரைவ் பண்ணுறது. ஃபைண்டிங் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கான்செப்ட், அது வந்து எக்ஸாம்பிளிஃபையிங் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிங், எக்ஸாம்பிள் கொடுத்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேட்டகரி வைஸாக நம்ம பிரிக்கிறது, அதுதான் வந்துட்டு கிளாசிஃபையிங். நெக்ஸ்ட் சம்மரைசிங் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கறது, எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணமோ அதை வந்து ஷார்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு சம்மரைசிங். நெக்ஸ்ட் இன்ஃபரிங்னா கன்க்ளூஷன், நம்ம இது மூலியமாக நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறது, லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் யூ ரிசீவ், அது வந்து கன்க்ளூஷன். அண்ட் கம்பேரிங், நம்ம என்ன தான் இது வரைக்கும் 2-3 ஐடியாஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டையும் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறது, இந்தியன் தியரி வெஸ்டர்ன் தியரிஸ் கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்ம ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை கம்பேர் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கும்போது காஸ் அண்ட் எஃபெக்ட் மாடல், இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ புரிதல் அப்படிங்கிறது செகண்ட் லெவல். இதுக்கான சப் கேட்டகரிஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 6-7 சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லெவல் வந்து அப்ளைங். ஃபஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. தேர்ட் லெவல் வந்து அப்ளையிங் அப்படிங்கிறது கேரிங் அவுட் ஆர் யூஸிங் அ ப்ரொசீஜர் இன் அ கிவன் சுச்சுவேஷன். உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு, அது புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி, அந்த நாலேஜை நம்ம ரியல் லைஃப்பில் நமக்கு தேவையான இடத்த அப்ளை பண்ணுறோம். அதோட சப் கேட்டகரிஸ் பார்த்தா எக்ஸிக்யூட்டிங் ஆர் இம்ப்ளிமெண்டிங்னு 2 இருக்குது. எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் டாஸ்க், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஹோல் நம்பரை டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சது இங்கே எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. டிவைடிங் ஒன் ஹோல் நம்பர் பை அனதர், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்டிங் அப்படிங்கிறது ஒரு அன்ஃபெமிலியர் ஆர் நான் ரொட்டீன் டாஸ்கில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம தெரிஞ்ச நாலேஜை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். யூஸிங் மேத்ஸ் டு சால்வ் எ ரியல் வேர்ல்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டிங். இது எல்லாமே அப்ளைங்கில் வரும். ஒன்றா தெரிஞ்ச இடத்துல ஆல்ரெடி பரிச்சயமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுறது, இல்லைனா புதிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெவல் வந்து அனலைசிங் அப்படின்னா பிரேக்கிங் மெட்டீரியல் இன்டு கான்ஸ்டியூயன்ட் பார்ட்ஸ் அண்ட் டிடெக்டிங் ஹவு தி ரிலேட் டு ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ட்டாக பிரித்து இது எப்படி இது கூட ரிலேட் ஆகிருக்கு, இது எப்படி இதுக்கு ஆன்சர் வருது, இது எப்படி இது கூட சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் வந்து அனலைசிங் சொல்கிறோம். அதனுடைய கேட்டகரிஸாக டிஃப்ரென்ஷியேட்டிங், ஆர்கனைசிங், ஆட்ரிபியூட்டிங் 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட்டிங் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஸ்டிங்யூஸ் பண்ணுறது, இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அனலைஸ் பண்ணுறது, இது ஏன் நல்லது, இது ஏன் கெட்டது, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுனா எப்படி இதை ஃபிட் பண்ணலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்குது, ஒரு டைம் லைன் இருக்குது, இந்த டைம் லைன் இல்லை சீக்வன்சிங், அந்த மாதிரி இதை எப்படி வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆர்கனைசிங். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டிங்னா டீகன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே ஆட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா அனலைசிங்க்கு கீழே வருது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெவல் வந்து எவாலுவேட்டிங்னா ஜட்ஜிங், மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த க்ரைட்டீரியாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். என்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கோ, என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறது தான். செக்கிங் அண்ட் கிரிட்டிக்கிங் வந்து இதில் 2 சப் கேட்டகரிஸாக இருக்குது. செக்கிங்னா மானிட்டர் பண்ணுறது, எல்லாமே கரெக்டாக இருக்கா,
டேட்டாஸ் கரெக்டாக இருக்கா, கன்க்ளூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள். கிரிட்டிக்கிங் ஆர் ஜட்ஜிங் அப்படிங்கிறது வந்து எந்த மெத்தட் பெட்டராக இருக்குது, இதோட ப்ளஸ் என்ன, இதோட மைனஸ் என்ன அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதுக்கான குட் அண்ட் பேட் வந்து சொல்கிறது, எது பெட்டராக இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எவாலுவேட்டிங் கீழே வருது. அண்ட் ஃபைனல் 6th லெவல், தட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் வந்து கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் இல்லையா. கிரியேட்டிங் எல்லாத்தையுமே நமக்கு கிடைச்ச எல்லா நாலேஜையும் புட் டுகெதராக பண்ணி ஒரு நியூ பேட்டர்ன், நியூவாக நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங்கை நம்மளுடைய ஓன் க்ரியேஷனில் கொண்டு வருது கிரியேட்டிங். இதில் என்ன சப் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங், பிளானிங் அண்ட் ப்ரொடியூசிங். ஜெனரேட்டிங் அப்படிங்கிறது கம்மிங் அப் வித் அன் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ், புதுசாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிளானிங் அப்படின்னா நம்ம ஒரு டாஸ்க்குக்கான ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்ணுறது. அண்ட் ஃபைனலாக ப்ரொடியூசிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அப்படிங்கும்போது இன்வென்டிங் அ ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே வந்து 6 levels ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ நாலேஜில் இந்தியன் தியரிஸ் எப்படி இருக்குது, வெஸ்டர்ன் தியரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் தியரிஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ் ஒரு இது எல்லாமே வந்துட்டு பேஸ்டு ஆன் என்ன அப்படின்னா தாட்ஸ் பேஸ் பண்ணி, வேதாஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு இந்த இந்தியன் ட்ரெடிஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா இந்த வேதாஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸ் தான் வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 வேதாஸ் இருக்கும், சாங்கியா, யோகா, நியாயா, வைசேசிகா, மிமசா, வேதாந்தா. இந்த மாதிரியான 6 விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் வந்து ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னா வேதாஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் வந்துட்டு ஹெட்ரோடாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து புத்திசம், ஜெயினிசம் இந்த மாதிரியான இருக்க ஸ்கூல்ஸை வந்து ஹெட்ரோடாக்ஸ் சொல்கிறோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸ். இந்தியன் ஸ்கூல்ஸை வந்து 2 கேட்டகரியாக தான் பிரிச்சிருக்காங்க, ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹெட்ரோடாக்ஸ். வேதாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, வேதாஸ் அக்செப்ட் பண்ணாதவங்க. இதில் வந்து 6 இந்தியன் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. நம்ம பிரமனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பிரத்யக்ஷா அப்படிங்கிறது நாலேஜ் கெயின்டு த்ரூ த டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் சென்ஸ் ஆர்கன் ஆப்ஜெக்ட். ஒரு சென்ஸ் ஆர்கனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குமான இருக்கிற டைரக்ட் கான்டாக்டை தான் வந்து நம்ம பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் பெர்செப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ரெட் ரோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணால் பார்த்துட்டு அது ரெட் கலர் ரோஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுதான் வந்து பிரத்யக்ஷா, டைரக்ட் நாலேஜ் பிட்வீன் சென்ஸ் ஆர்கன் அண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து அனுமானா அப்படிங்கிறது இன்ஃபரன்ஸ், நாலேஜ் தட் ஃபாலோஸ் அனதர் நாலேஜ் த்ரூ ரீசனிங். ஒரு ரீசனிங் மூலியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மோக் பார்க்குறோம் ஹில் மேலே அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஃபயர் இருக்கும் அப்படின்னு நம்மளாக அனுமானிக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்துட்டு அனுமானா, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து சப்தா அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் வேர்ட், சவுண்டு. ஸோ வெர்பல் டெஸ்டிமனி ரிசீவ்டு த்ரூ ஒன் ரிலையபிள் அத்தாரிட்டி. ரிலையபிளாக இருக்கக்கூடியவங்க மூலியமாக, அவங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து வெர்பல் ஆர் சப்தா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உப்பமனா அப்படிங்கிறது கம்பேரிசன். ஒரு சிமிலாரிட்டி மூலியமாக நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமஸ்டிக் கவ் பார்க்குறோம், அதே வைல்டு கவ் பார்க்குறோம். இது ஏன் வந்து டொமஸ்டிக், அது ஏன் வைல்டு, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இது எப்படி கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உப்பமனா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அர்த்தபதிங்கிறது ப்ரீ சப்போசிஷன். ஒரு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட் அஸ்யூம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்தி மேன் ஹூ டஸ் நாட் ஈட் டியூரிங் த டே மஸ்ட் பி ஈட்டிங் அட் த நைட். அது எப்படி சொல்கிறாங்க, எஃப் மேன் இஸ் கெட்டிங் ஃபேட். ஓகேங்களா, நம்ம வந்து சாப்பிட்டா நமக்கு ஃபேட் கிடைக்கிது, பட் he says that he does not eat during the day. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஃபேட் கிடைக்கும், நம்ம வந்து வெயிட் போடுவோம், பட் ஹீ இஸ் வெரி ஹெல்த்தி. அவர் வந்து சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாரு, காலையில் சாப்பிட்றது. அப்புறம் எப்படி அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பி ஈட்டிங் டியூரிங் நைட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் ஒரு ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்சியூம் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு அர்த்தபதின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அனுபலப்தி அப்படிங்கிறது நான் அப்ரிஹென்ஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது. ஒரு ஜார் இல்லை, ஏன்னா அந்த இடத்துல அது நம்மளால் பார்க்க முடியல, உணர முடியல அப்படிங்கும்போது தட் இஸ் சம்திங் ஆப்சென்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்துட்டு நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்தியன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் தியரிஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வெஸ்டர்ன் தியரிஸில் இருக்குது. தட் இஸ் ஐடியலிசம் அப்படிங்கிறது மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் தான் வந்துட்டு அல்டிமேட் ரியாலிட்டி. ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்துட்டு ஐடியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மனமும் ஆத்மாவும் தான் ஒன்று, அதுதான் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரலிசம் அதில் வந்துட்டு சென்சஸ் தான் வந்துட்டு கேட்வே, நேச்சர் தான் வந்துட்டு ஃபைனல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறது. அதோட அந்த பிலீஃப்லாம் வந்துட்டு நேச்சுரலிசம்.
நெக்ஸ்ட் வந்து ரியலிசம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்குது, நம்ம மைண்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, நம்ம சென்ஸுக்கு வந்து அது தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெக்மேட்டிசம் அப்படிங்கிறது நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் லைக் ஜான் டூயி, வில்லியம் ஜேம்ஸ் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரியாலிட்டி, நாலேஜ் தான் ட்ரூ, அது வந்து யூஸ்ஃபுல் அண்ட் வெரிஃபைபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து உண்மை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதை தான் வந்துட்டு ப்ரெக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். நாலேஜ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, அது கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும், அது வந்து அதனுடைய இதுதான் வந்துட்டு உண்மை, கரெக்டு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஜான் டூயி, வில்லியம் ஜேம்ஸ், சார்லஸ் பியர்ஸ் இவங்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ப்ரெக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்துட்டு வெஸ்டர்ன் தியரி ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ட்ரூத், தட் இஸ் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ். ட்ரூத் தியரி எப்படி வந்து அந்த நாலேஜை வந்து வேலிடேட் பண்ணுறது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து கரெக்டு தான், நமக்கு எப்படி தெரியும் அது, ஹவு டு வி நோ இஃப் அவர் நாலேஜ் இஸ் ட்ரூ, அதுக்கு வந்து சில தியரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தியரி வந்து த கரஸ்பாண்டன்ட் தியரி ஆஃப் ட்ரூத், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அவங்க எப்படி சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து ட்ரூத்து. எப்போ ட்ரூத்து? வென் அ ஸ்டேட்மெண்ட் மேட்சஸ் அ ஃபிசிக்கல் ஃபேக்ட். அதாவது இதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, அது ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃபேக்டோட ஒத்து போச்சு அப்படின்னா, உன்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, என்ன டெல்லி வந்து இந்தியாவோட கேபிட்டல் அப்படிங்கிற நாலேஜ் இருக்குது, அது ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃபேக்டோட ஒத்து போதா, அப்போ வந்து அது வந்து ட்ரூ, அது வந்து உண்மையான நாலேஜ் தான், உங்களுடைய நாலேஜ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து கரஸ்பாண்டன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரெக்மேட்டிக் தியரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெக்மேட்டிக் தியரி அப்படிங்கிறது இஃப் இட் ஒர்க்ஸ் டு லீட் அ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். நீங்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு விஷயம் தெரியும் உனக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இஃப் இட் ஒர்க்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாங் டேர்மாக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா தென் அது வந்துட்டு ப்ரெக்மேட்டிக் தியரி, அது வந்து ட்ரூத் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இது ஜான் டூயே இவங்கெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிமெண்டிக் தியரி அப்படிங்கிறது இது வந்து எப்போ ட்ரூத்துன்னு இந்த நாலேஜ் ஒத்துக்குவாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் மூலயமா, ஒரு நார்மல் ஸ்பீச் இல்லாமல் ஃபார்மல் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் மூலயமா அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ஃபார்முலாஸ் மூலியமாக டிரைவ் பண்ணி வர்றது, இதுதான் வந்துட்டு சிமெண்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். டீஃப்ளனேஷனரி தியரி அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரூ, இது உண்மை அப்படின்னு நீ ஒரு வேர்டை ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறது மூலயமா அதில் எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ட்ரூ தட் பி, அது வந்து எழுத்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் பி அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறாங்க. இதை இந்த அளவுக்கு நீ சொல்ல தேவையில்லை, ஐ எம் ஜஸ்ட் சேயிங் பி அப்படின்னு சொல்லும்போது அது தட்ஸ் பி லெட்டர், அவ்வளோதான். இட் இஸ் ட்ரூ தட் ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ரோசஸ்லாம் ரெட்டு தான், இது உண்மை தான் அப்படின்னு நீ சொல்ல தேவையில்லை. ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்னு சொன்னாலே போதும். நீ ட்ரூத் அப்படின்னு ஒரு வேர்ட் பர்டிகுலராக அதை ஆட் பண்ணுறதுனால தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே டீஃப்ளனேஷனரி தியரி. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தியரி ஆஃப் ட்ரூத். ஒரு நாலேஜ் வந்து வேலிடாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீ எப்படி கண்டுபிடிப்போங்கிறதுக்கான தியரிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் லாஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன் பிட்வீன் டேட்டா, இன்ஃபர்மேஷன், பிலீஃப் அண்ட் ட்ரூத். நம்ம இவ்வளோ நாள் படித்த அந்த டேட்டாவோ இல்லை ட்ரூத்தோ பிலீஃபோ இது எல்லாமே வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி படித்தோம் இல்லையா, இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேட்டா அப்படிங்கிறது ரா அண்ட் அன்ப்ராசஸ்டு பிட், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா விஷயங்கள் தான் வந்துட்டு டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் நம்பர்ஸ் 50, 60, 70 இதெல்லாம் வந்துட்டு ஒரு டேட்டா. இது எப்போ இன்ஃபர்மேஷனாக மாறும், அதில் வந்து சில மீனிங் இருந்துச்சுன்னா அது இன்ஃபர்மேஷனாக மாறும். அந்த டேட்டாக்கு மீனிங் எப்போ வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன 50, 60, 70 நம்பர், இதை வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர் அப்படின்னு போடும்போது அதோட மீனிங்கே மாறுது இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நாலேஜ், இதுக்கான ரிலேஷன், அதாவது டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்குமான ரிலேஷன் என்ன? அன்ப்ராசஸ்டு பிட்ஸ்னால் டேட்டா, அதுக்கே மீனிங் கொடுத்தா அது இன்ஃபர்மேஷனாக மாறிடும். இன்ஃபர்மேஷன் இன்டர்பிரட்டட் பை மைண்ட் டு ஃபைண்ட் த பேட்டர்ன், இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மைண்டு வந்து ஒரு பேட்டர்ன் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி பார்க்குது அப்படின்னா அது நாலேஜாக மாறிடும். இப்போ இந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஸ்கோர் எடுத்திருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ரிலேட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் நாலேஜ். அதுக்கப்புறம் அக்செப்டிங் சம்திங் அஸ் எ ட்ரூ வித்தவுட் எவிடன்ஸ் இல்லாமல் சில விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் த பிலீஃப். அது நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் தான் வந்து நம்ம ஜென்ரலாக பிலீஃப் அப்படின்னு சொல்கிறோம். எந்த எவிடன்ஸும் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளால் ஒத்துக்க முடியுது இல்லையா, அதுதான் வந்துட்டு பிலீஃப். அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டும் நம்மளுடைய பிலீஃபும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரூத். இதுதான் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ், பிலீஃப், ட்ரூத் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்லி இந்த யூனிட்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்த விஷயங்கள்
மீனிங், டெஃபினேஷன், லெவல்ஸ், டைப், கைண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், நாலேஜ் டைமென்ஷன், வெஸ்டர்ன் இந்தியன் தியரிஸ் அண்ட் ஃபைனலாக தியரிஸ் ஆஃப் வேலிடிட்டி நாலேஜ் அண்ட் ஒன்னோட ஒன்று எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ வித் திஸ் யூனிட் 1 நாலேஜ் அண்ட் நோயிங் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸ்டே டியூன்.